எனக்கு அந்த ஐடியா இருக்கு. ஆமா, நீ எப்படி கண்டுபிடிச்ச? என்ன எழுதுறதுக்கு ஒரு பொண பேர் வச்சுக்கலான்னு பாக்குறேன், கழுத கிடைக்க மாட்டேன். ஆமா, உனக்கு ஏதாவது ஐடியா இருக்கா கோபி? ஓகே சார். பாரு, உங்க அண்ணன் தியாகத்தோட திருவிளக்கு வந்து உன்னை காப்பாத்திட்டாரு. வீட்டுக்கு கிளம்பு. அண்ணா சாரி ரவி. என்ன நீ என்கிட்ட போய் சாரி சொல்லிக்கிட்ட? எனக்கு இந்த கேஸ்க்கும் எந்த தொடர்பும் இல்ல. என்ன இவங்களால ஒண்ணும் பண்ணிருக்க முடியாது. நானே ஈஸியா வெளியே வந்திருப்பேன். நீ எதுக்கு இப்ப சரண்டர் ஆன? இல்லடா ரவி, இது என்னுடைய பிரச்சனை. இது மூலமா வர எல்லா கஷ்டத்தையும் நான் தான் அனுபவிக்கணும். எனக்காக நீ கஷ்டப்படுறத பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. டேய், அப்பாவும் அம்மாவும் உன்னை நினைச்சு ரொம்ப வருத்தப்படுவாங்க. நீ கிளம்பு. என்ன பத்தி யோசிக்காதடா. இது பாரு, இந்த கேஸ்ல இருந்து எப்படி வெளியே வரணும்னு எனக்கு தெரியும். அம்மா அப்பாவை பத்திரமா பாத்துக்க. நீ கிளம்பு. நியாயமும் தர்மமும் என்னைக்குமே தோக்காதுண்ணா. சீக்கிரமாவே நீ நிரபராதி நிரூபணம் ஆயிடும். நாங்க எல்லாருமே உன் பக்கம் இருக்கோம். சரி ரவி. உன்னை அப்பே கிளம்புன்னு சொன்னல, இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்க? உருகிட்டு இருக்கியா? கிளம்பியா? நீ போ. ஜீவா, ரூம் ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன். நல்லா உக்காந்து ஆறாமரை யோசிச்சு எனக்கு ஒரு புனப்பேர் சொல்ல. சார், எந்த கேஸ்ல போடுறது? அவன் பேர்ல அரெஸ்ட் டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணுங்க. சார், அவரே சரண்டர் ஆன மாதிரி எழுதட்டுமா? ஏங்க, அறிவு இருக்கா உங்களுக்கு? எத்தனை வருஷமா சர்வீஸ்ல இருக்கிறீங்க? இந்த விஷயத்துல எப்படி எழுதணும்னு கூட தெரியாதா உங்களுக்கு? நான் சொல்ற மாதிரி எழுதுங்க. சரிங்க சார். அக்யூஸ் ஜீவா பாழடைந்த குடோனில் ஒளிந்திருந்த போது இன்ஸ்பெக்டர் கருணாகரன் தன் உயிரை கூட பொருட்படுத்தாமல் பாய்ந்து சென்று பிடித்தார் அப்படின்னு எழுதுங்க. ஓகே சார். மாதவி, மாதவி, என்னப்பா ஆச்சு? புக்க திறந்து வச்சுட்டு ஏதோ யோசிச்சுட்டே இருக்க? ஒண்ணும் இல்ல. இல்ல, ஏதோ இருக்கு. நான் சின்சியரா படிச்சா கூட என் மைண்ட் டைவர்ட் ஆகும். ஆனா நீ அப்படி இல்லையே. புக்க எடுத்தனா உலகமே உனக்கு தெரியாது. சம்திங் ராங். என்னன்னு சொல்லு. நேத்து ஒரு விஷயம் நடந்துச்சு மீனா. அது கனவா இல்ல நிஜமானு என்னால இப்ப கூட யோசிக்க முடியல. யூனிவர்சிட்டில இருந்து திரும்பி வந்துட்டு இருந்தப்போ ஒரு ஆள் என்னை இடிச்சு தள்ளி விட்டுட்டு ஓடினாரு. பின்னாலே போலீஸும் அவரை துரத்திட்டு போச்சு. கொஞ்ச நேரத்துல ரூமுக்கு வந்து பார்த்தா அதே ஆளு இங்கேயும் இருக்காரு. ஐயோ, அப்புறம் என்ன பண்ண? அவரை பார்த்ததும் கத்தலான்னு நினைச்சேன். ஆனா சத்தம் போடாதீங்கன்னு அவர் சொன்னாரு. நான் அமைதியாயிட்டேன். போலீஸ் அவரை தேடிட்டு இங்கேயும் வந்துட்டாங்க. அவங்க கிட்ட இவரை பார்க்கல நான் போய் சொல்லிட்டேன். போலீஸ் இந்த ஏரியாவை விட்டு போற வரைக்கும் அவர் இங்கே இருக்க சொன்னேன். நான் ஏன் இதெல்லாம் பண்ணேன்? அவரை காப்பாத்தணும்னு எனக்கு ஏன் தோணுச்சு? எதுவுமே புரியல. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அவர் பேரையாவது கேட்டியா? அவர் பேர் ஜீவா. செவப்பா உயரமா இருந்தாரா? ஆமா. என்ன கேஸ்க்காக அவரை போலீஸ் துரத்திட்டு வந்ததுன்னு தெரியுமா? ஏதோ மர்டர் கேஸ்னு சொன்னாங்க. நீ ஒரு நல்லவருக்கு தான் உதவி செஞ்சிருக்க. அத நினைச்சு நீ பெருமைப்படணும். என்னப்பா சொல்ற? அவரை பத்தி உனக்கு தெரியுமா? தெரியும். ஜீவாவை பத்தி சொல்லணும்னா இந்த ஒரு நாள் போதாது. அவரை பத்தி பேசுறதுக்கும் பிரமிக்கிறதுக்கும் அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. என்னப்பா பில்டப்லாம் பலமா இருக்கு? நான் எதையும் மிகைப்படுத்தி சொல்லல மாதவி. ஹீரோ தலைவர்னு யார் யாரையோ தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்களே, ஜீவா தான் உண்மையிலேயே தலைவர்னு கொண்டாட வேண்டிய மனுஷன். He is a real hero. மதன் ஆட்டோமொபைல்ஸ் அண்ட் ஸ்பேர் பார்ட்ஸ் பத்தி கேள்விப்பட்டிருக்கியா? இல்ல. அது அம்பத்தூர்ல இருக்கு. ஜீவா அங்கதான் ஃபோர்மேனா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அந்த கம்பெனியோட யூனியன் லீடர் அவர்தான். எனக்கு தெரிஞ்சு இவ்வளவு சின்ன வயசுல யூனியன் லீடரா இருக்கிற ஒரே ஆள் ஜீவா தான்.